ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. 25 கிலோ பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி, 5 லிட்டர் எண்ணெய், 1 கிலோவுக்கு 200 ml கணக்கு, குறைக்கவே கூடாது, சரியாக அளவு சேர்க்கணும். எண்ணெய் வட்டாவில் ஹீட் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஊற்றி மிதமான சூட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போடணும். அப்போ தான் அந்த வாசனை நமக்கு சூப்பராக கிடைக்கும். நெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நெய் தம் உடைக்கும் போது ஊற்றி உடைச்சி எடுத்தால் இந்த சாதம் உதிரியாகவும் கிடைக்கும், நல்ல மணமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு நான் ஊற்றி உடைக்கும் போதும் அதை காமிக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் கண்டிப்பாக தீச்சல் விட்டுறக்கூடாது, மிதமான சூட்டில் தான் சேர்க்கணும். இல்லை எண்ணெய் அதிகமாக சூடு ஆயிடுச்சுன்னா வெங்காயம் சேர்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். பட்டை 35 கிராமு, ஏலக்காய் 25 கிராமு, கிராம்பு 20 கிராமு, மீதி அந்த ஜாதி பத்திரிப்பூ, அன்னாச்சி, மராட்டி எல்லாமே ஒரு 15 கிராம் அளவு எடுத்திருக்கேன். எப்போவுமே பட்டை கிராம் ஸ்பைசஸில் பட்டை மட்டும் அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நல்ல காரம் கொடுக்கும், அதோட ஃப்ளேவரும் கொடுக்கும். அதையும் எண்ணெயில் சேர்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வெங்காயம், அதாவது பச்சை மிளகா 25 கிலோவுக்கு 300 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 25 கிலோவுக்கு 10 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸாக ஒரே ஈவனாக வெட்டி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெங்காயத்தை கூட நிறைய சந்தேகமாக கேட்குறாங்க, ஸ்லைஸாக வெட்டணுமா பெருசாக வெட்டணுமான்னு சொல்லி. குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வெட்டணும். ஒரு 5 கிலோ 3 கிலோ செய்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லைஸாக வெட்டணும். நல்ல 20 கிலோ 30 கிலோ செய்கிறேன்னா கொஞ்சம் பெருசாக வெட்டணும். அது வதங்குற தன்மையில் தான் இருக்குது, அதோடைய சைஸு. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அடுத்தது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். தனி மிளகாய்த்தூள் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தான் சேர்க்கணும். அப்போ தான் உடனே நமக்கு அந்த நல்ல பிரியாணி கலர் கிடைக்கும். உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும். அடுத்தது புதினா மல்லித்தழை. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கின உடனே நீங்கள் புதினா மல்லித்தழையை சேர்த்திங்கன்னா இதோடைய ஃப்ளேவரும் இதோடைய டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். கண்டிப்பாக நீங்கள் வதக்கிறதுல தான் பிரியாணியோடைய அதிக வாசனையும் டேஸ்ட் இருக்குது. வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரியுது, அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். 25 கிலோவுக்கு 2.5 கிலோ பூண்டு, 2.5 கிலோ இஞ்சி, ஒரே ரேஷியோ. 25 கிலோவுக்கு 25 கிலோ கறி, அதாவது 1க்கு 1.25 கிலோ கணக்கிலும் கறி சேர்க்கலாம். ஆனால் 25 கிலோவுக்கு 25 கிலோ கறி கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வடி பிரியாணியில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. கறி தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. அரிசி குவாலிட்டி நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், வீடியோ பாருங்கள். பூண்டை தோல் உரித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக செரிமானமாகும், பிரியாணி நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வதக்கும் போது வட்டாவில் அடி பிடிக்குது சொல்கிறீங்களே இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு, அதுக்கு முக்கிய காரணம் இந்த பூண்டு தோல் தான், சரிங்களா? அதை தோலை உரித்து அரைச்சி எடுத்துக்குங்க. எப்போவுமே நீங்கள் புதுசில் செய்கிறவங்க அனல் பதம், அதாவது வெங்காயம் வதங்குது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அனல் பதத்தை குறைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு வதங்கும் போது தான் நல்லா அடி பிடிக்காமல் சூப்பராக வதங்கும். அப்புறம் பூண்டை கொஞ்சம் முன்னாடி சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் இஞ்சியை பிறகு சேர்த்து வதக்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த அடிப்பிடிக்க தன்மை வராது. ஏன்னா பூண்டு தான் வதங்க லேட்டாகும், இஞ்சி சீக்கிரமாக வதங்கிடும், இஞ்சி சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். இஞ்சி பூண்டு வதங்கும் போது உப்பு, 25 கிலோ வடி பிரியாணிக்கு 1 பாக்கெட் உப்பு கரெக்டாக இருக்கும். அதாவது மசாலாவுக்கு 1 கிலோ கறிக்கு 1 கைப்பிடி உப்பு, தண்ணிக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு. இன்றைக்கி 25 கிலோ செய்ய போகிறேன். ஒரு தண்ணி ஒரு கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி, மொத்தமாக 75 லிட்ரு. இதுக்கு 1 பாக்கெட் உப்பு சேர்த்துருவேன். இந்த பக்கம் 1 கிலோ கறி 25 கிலோ சேர்க்க போகிறேன், அதுக்கு 1 பாக்கெட் உப்பு. இஞ்சி பூண்டு வதங்கும் போது உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்ல ஃப்ளேவரை எடுத்து வெளில கொடுக்கும். கண்டிப்பாக அந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க. நல்ல இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தனியாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்போது தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்து அரைப்பதம் வதங்கும்போது நீங்கள் அந்த தயிர், எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். கண்டிப்பாக ஒரு பிரியாணிக்கு எந்த அளவுக்கு ஸ்லோ குக்கிங், அதாவது ரொம்ப ஸ்லோவில் கரெக்டாக ஒன்றும் அதோட ஃப்ளேமை பொறுத்து நீங்கள் செய்முறையை பொறுத்து செய்யும் போது தான் நல்ல ஒரு உண்மையான பிரியாணி, ஒரு குவாலிட்டியான பிரியாணி, உதிரியான பிரியாணி, தீச்சல் இல்லாமல் செய்ய முடியும். அப்போது நம்ம எல்லா பொருளும் நம் பார்வைக்கு எடுத்து வச்சு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தக்காளி சேர்த்து அது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். 25 கிலோவுக்கு 2.5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இங்கே சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் 2 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது 10 கிலோ அளவுள்ள வெங்காயம் இல்லாமல் 2 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணியோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ஸ்வீட்னஸோடு அந்த காரம் சேர்ந்து சாப்பிடும் போது தான் பிரியாணி ஒரு தாறுமாறாக சாப்பிட்றதுக்கும் ஒரு ருசியாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்போது இந்த சின்ன வெங்காயத்தை தக்காளி வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரியும் போது சேர்த்திங்கன்னா இதோடைய அந்த ஸ்வீட்னஸான டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். முக்கியமாக மட்டன் பிரியாணிக்கு பயங்கரமாக இருக்கும். இங்கே நம்ம தக்காளி வதங்கி தயிர் ஊற்றி லெமன் ஊற்றிட்டு நான் கிராமத்து சைடில் செய்யும்போது அவங்க அதிகமாக இந்த கொஞ்சம் மசாலாவோடு சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. அதனாலவே கரம் மசாலா மல்லி 100 கிராமு, மிளகு 30 கிராமு, சீரகம் 15 கிராமு இந்த அளவில் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் கரம் மசாலா. இதோட நல்ல விளைவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன் பாருங்கள். பிரியாணியில் கசப்பு நிறைய வரும். அது பலவிதமான செய்முறையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தழையில் கூட அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வரும். முக்கியமாக எலுமிச்சை பழத்தில் தான். அதோட விதை சேர்த்தாலும் கசப்பு வரும். இந்த மாதிரி எலுமிச்சை பழசாறு புழியும் போது விதை இல்லாமல் ஒரு ஃபில்ட்ரு வச்சு புழிஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி புழியணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிரித்து இந்த விதையும் அழுத்தி எடுப்பாங்க. இந்த விதை சேர்ந்தாலுமே கசப்பு தன்மை வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சு இந்த விதை இல்லாமல் சாரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இந்த முள்ளு செடியில் ரோஜாப்பூ இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அழகான ரோஜாப்பூ, அதே மாதிரி இந்த சாரில் இந்த இந்த விதையும் நீங்கள் புழிஞ்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கசப்பு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போது இங்கே தண்ணி வடிக்கிறதுக்கு வட்டா, அந்த தண்ணி வட்டா பெரிய வட்டா எடுத்து தண்ணி கம்மியாக வச்சு அரிசியை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கஞ்சித்தன்மையான கொழகொழுப்பு திரும்ப அரிசியிலே அப்சர்வ் பண்ணும். தாராளமாக சைஸு கரெக்டாக இருக்கணும். வட்டா வடி பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி. இப்போது இங்கே நான் 4 கேன் ஊற்ற போகிறேன். ஊற்றுங்க. அதாவது ஒரு கேனில் 18 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். இதை நீங்கள் சரியாக அளந்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 கேன் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது உலைக்கு 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி, 75 லிட்டர் தண்ணி மொத்தம். 1 பாக்கெட்டு உப்பு, 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு 40 கிராமு, 25 கிலோ அரிசிக்கு 1 பாக்கெட்டு உப்பு அப்படியே சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த அளவு வடி பிரியாணிக்கு சரியாக இருக்கும். அரிசிக்கு தனியாக உப்பு, கறிக்கு மசாலாவுக்கு தனியாக உப்பு,